அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய தீவினைகளை தீர்த்து நல்வழிப்படுத்தி தன்னுடைய திருவடிகளுக்கு ஆட்படுத்தி கொள்ளத்தான் இறைவன் பல்வேறு வழிமுறைகளை உபதேசிக்கிறார். விரதங்கள் என்று சொல்லப்படும் ஒரு விதமான திருடச்சித்தத்தோடு கூடி ஒரு குறிப்பிட்ட காலப்பொழுதிலே இறை சிந்தனையில் மட்டுமே முழுவதுமாக மூழ்கி இருந்து அவருடைய பெருமைகளை பாடியும் பூசித்தும் சிறப்புகளை மற்றவர் சொல்ல கேட்டும் தான் பேசியுமாய் காலத்தை கழிப்பது மற்றைய தீவினைகளிலிருந்து மற்றைய செயல்களிலிருந்து நம்மை மடைமாற்றி முப்போதும் இறைவன் சிந்தனையிலே அந்த நாள் முழுதும் இருக்கும்படியாக செய்யக்கூடியது. இதற்காக வேண்டித்தான் எப்போதுமே இருக்க வேண்டிய இறை சிந்தனையை ஏதோ சில காலங்களிலாவது முழுவதுமாக எந்தவிதமான மாற்று எண்ணங்களுக்கும் இடம் தராதபடிக்கு அன்றைய கால பொழுதை முழுவதும் இறை சிந்தனையிலேயே இருக்கும்படியாக சில நாட்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மகாபுராணங்கள் பலவற்றிலும் ஒரு புராண நிகழ்ச்சி நிறைவு பெறும்போது அதை சொல்லக்கூடிய சூத பௌராணிகர் இந்த குறிப்பிட்ட இறை வடிவத்தை திருப்திப்படுத்தி அவருடைய அருளுக்கு இலக்காக வேண்டுமென்றால் இன்னென்ன நாட்களிலே விரதங்கள் அனுஷ்டிப்பதை பற்றி என்று தனித்தே சொல்லும். உதாரணத்திற்கு கந்தபுராணத்திலே விரதபடலம் என்று தனியே ஒரு பகுதியை தொகுத்து அதிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த திதியில் எந்த மாசங்களில் எப்படி விரதம் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் என்பதை பேசியிருப்பார். அப்படி தொன்று தொட்டு பழமை வாய்ந்ததும் பலராலும் அனுஷ்டிக்கப்படுவதுமான விரதங்களில் முக்கியமான ஒரு இடத்தில் ஏகாதசி விரதம் வைத்து கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பட்சத்திலும், அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை, அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை, இந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய 15 நாட்களை ஒரு பட்சம் என்று சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பட்சத்திலும் சரியாக அமாவாசையிலிருந்து தொடங்கியோ அல்லது பௌர்ணமியிலிருந்து தொடங்கியோ 11ஆவதாக வரக்கூடிய நாளை ஏகாதசி திதி என்று சொல்லுவோம். அப்படியாக வரக்கூடிய அந்த நாளில்தான் பார்க்கடல் கடையப்பட்டது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து அதிலே அடியில் இருக்கக்கூடிய அமிர்தத்திற்காக வேண்டி மந்தர மலையை மத்தாக நட்டு வாசுகியாகிற பாம்பை நானாக கட்டி ஆளுக்கொரு புறமாக இழுத்து கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை பெற முயன்றார்கள் எனப்படும் அந்த அமிர்த மந்தனம் ஆகிற புராணம் மிகவும் பிரசித்தம். அந்த புராண நிகழ்வு நடந்ததாக கருதப்படுவது ஒரு ஏகாதசி திதியில். அதனால்தான் அன்றைய தினம் தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை பெற வேண்டி உணவு உறக்கம் இரண்டையும் துறந்து அந்த நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட செயலிலே ஈடுபட்டார்களாம். அந்த அமிர்தத்தை பெற்றுவிட்டால் மரணமற்ற பெருவாழ்வு என்று நம்பி தேவர்களும் அசுரர்களுமாக அதற்காக வேண்டி பாடுபட்டு அந்த பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் எஞ்சியது என்ன? அந்த மந்தரமலையை நட்டு கடலை கடைந்த போது கடலின் அடியிலே இருந்த ஆலமாகிற விஷமும் அந்த கொடிய வாசுகி பாம்பு தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் தொண்டையிலிருந்து வெளியேற்றிய காலம் ஆகிற விஷமும் இரண்டுமாய் கலந்து, ஆலம் காலம் என்றதை சொல்லுவார்கள், இரண்டுமாக கலந்து ஆலகாலமாகிற கொடு விஷமாக புறப்பட்டு வந்ததாம். இவர்கள் தேடிச் சென்றதோ மரணமற்ற பெருவாழ்வை தரக்கூடியதான அமிர்தத்தை. ஆனால் கிடைத்தது மிகவும் கொடூரமான விஷம். அந்த விஷத்தின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாது திருமாலினுடைய வடிவம் வண்ணம் அப்படியே நீல நிறமடைந்ததாம். எப்போதுமே நாம் திருமாலினுடைய வடிவம், திருமால் அவதாரங்கள் எடுத்தாலும் சரி, கண்ணன் ராமன் முதலிய அவதாரங்களில் கூட நல்ல கருநீல வண்ணமாக இருப்பார் என்றுதானே இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. அவருக்கு இந்த நிறம் எப்படி வாய்த்தது என்று பார்த்தால், இந்த பார்க்கடலை கடையும் நிகழ்ச்சியிலே அவர் நின்று கொண்டு கிட்டத்தட்ட தலைமை தாங்கி அதை நடத்தி கொண்டு இருந்தார். திருவரங்கம் பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே என்பார். தன்னுடைய வலிமையினாலே தேவர்களும் அசுரர்களும் இந்த கடலை கடையும்படியாக செய்தவர் திருமால் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாக நின்று இந்த கடலை கடைந்தார் அல்லவா, அப்போது அதிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த விஷத்தன்மையின் தாக்கம் அவர் உள்ளே இறங்கியதால் அவர் நிறம் முழுவதும் நல்ல கருநீல நிறமானதாம். பிரம்மன் மயங்கி விழுந்தான், இந்திரன் பயங்கொண்டு ஓடினான். அத்தனை அசுரர்கள் கூட இதை தாங்க முடியாது அங்கே துன்புற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. உணவும் உறக்கமும் எந்த ஒரு நிலையிலும் நாம் யாரும் துறப்பதில்லை.
அடிப்படையாக மனித வாழ்க்கைக்கு தேவையான வஸ்து இது இரண்டும். உண்ண உணவும் போதுமான அளவிற்கு உறக்கமும். இதை கூட துறந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த குறிப்பிட்ட திதியிலே, ஏகாதசி திதியில் விரதம் அனுஷ்டிக்கும் போது உண்ணா நோன்பும் உறங்கா நோன்பும் என்று 2 வகையிலும் அந்த நோன்பை அனுஷ்டிக்கிறோம். எந்த ஒரு உணவு பதார்த்தங்களையும் உட்கொள்ளாது, இரவு உறக்கத்தை கூட துறந்து. சரி, அப்படி என்றால் இந்த நாளை ஒரு விதத்தில் ஒரு பட்டினி நாளாக கொள்ளலாமா? உணவு உண்ணாதிருத்தல் தான் நோன்பு என்று பார்த்தால், பல நேரங்களில் பல காரணங்களுக்காக, வறுமையின் காரணமாக, உடல்நிலை காரணமாக பலரும் பட்டினியாகிற அந்த நிலையிலே இருக்கிறார்களே, அப்போது அதெல்லாம் விரதமாக கணக்கில் கொள்ளப்படுமா? ஒரு நாள் நேரம் தவறிவிட்டது, காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பும் அவசரத்திலே காலை உணவை தவிர்த்து விடுகிறோம். அது விரதமாக ஆகிவிடுமா என்றால் அது அப்படி கணக்கல்ல. அந்த உணவு உட்கொள்ளுவதற்கான காலப்பொழுது இருக்கிறது அல்லவா, காலை வேளையில் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் உணவிற்கு என்று வைத்திருப்போமே, அந்த நேரத்தை கூட இறைவனுடைய நாமங்களை சிந்திப்பதிலும் அவருடைய வீரதீர செயல்களினுடைய சிறப்புகளை பேசுவதிலும் பூசையிலுமாக கழிக்க வேண்டும். உணவு உட்கொள்வதற்கோ உறங்குவதற்கோ நேரமில்லாதபடிக்கு இறை சிந்தனையிலே மூழ்கி இருத்தல், அப்படி இருப்பதுதான் இந்த விரதமாகும். ஏதோ நம்மால் முடியும் என்பதற்காக பட்டினி கிடப்பதெல்லாம் விரதமாக ஒரு காலத்திலும் கொள்ளப்படுவதில்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பல வேலைகளுக்கு நடுவே உணவு உண்பதற்கு நேரமில்லாதபடிக்கு மறந்து போய் விடுவோமே, அப்படி துறக்க வேண்டுமாம் உணவையும் உறக்கத்தையும். அதனால் ஏதோ முந்தைய நாள் நிறைய சாப்பிட்டு விட்டு இந்த ஒரு பொழுதிற்கு உணவு உண்ணாமல் தவித்திருந்தேன் என்பது கிடையாது விரதம். இங்கே அந்த காலப்பொழுது முழுவதையும் இறைவனுடைய பூசைக்கென்று அந்த நிலையில்தான் ஏகாதசி விரதத்தை அதற்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய தசமி அன்று இரவிலிருந்தே தொடங்குவார்கள். ஏன்னா அந்தந்த கால பொழுதிற்கு உணவை உட்கொண்டு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பழக்கி வைத்திருப்போம். காலை 8 மணிக்கு உணவு உண்ணும் பழக்கத்தில் இருக்கும் ஒருவர் திடீரென்று ஒரு நாள் காலை உணவை தவிர்த்து விட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், ஆஹா இத்தனை மணிக்கு உணவு வந்திருக்க வேண்டும், நாம் அந்த செரிமான செயலை செய்ய வேண்டுமே என்று தனக்குத்தானே வேலை கொடுத்து கொண்டு இப்படி உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதனால் முந்தைய நாள் இரவு, தசமி அன்று இரவிலிருந்தே உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை துறந்து மிகவும் எளிமையான உணவை உண்டு ஏகாதசி அன்று, அதிலும் கூட இருக்கும் ஏகாதசிகளிலெல்லாம் தலைமை சிறப்பு பெறுவதாக 2 ஏகாதசிகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று கார்த்திகை மாதத்திலே அமாவாசை கடுத்து வரக்கூடிய ஏகாதசி, மற்றொன்று மார்கழி மாதத்தில் அமாவாசை கடுத்து வரக்கூடிய ஏகாதசி. முந்தையதை கைசிகை ஏகாதசி என்றும், இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசை கழித்து வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி அல்லது பெரிய ஏகாதசி, இன்னும் முக்கோடி ஏகாதசி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களாலே அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஏகாதசி திதியில்தான் பார்க்கடல் கடைதலாகிற நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் திருமாலாலயங்கள் எல்லாவற்றிலும் காலை வேளையில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வாசல், நாம் ஆலயத்திற்குள் நிதமும் சென்று தரிசிக்கக்கூடிய வாசல் அல்லாது தனியே இந்த நிகழ்ச்சிக்கு என்று ஒரு வாசற்படியை கட்டியிருப்பார்கள். அது பெரும்பாலும் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வடக்கு துவாரத்தை, வடக்கு வாசற்படியை திறந்து கொண்டு திருமால் இறங்கி வரக்கூடிய காட்சியை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவார்கள். வைகுண்ட வாசல் திறப்பு அல்லது பேச்சு வழக்கிலே சொர்க்கவாசல் திறப்பு என்றெல்லாம் அதற்கு பெயரிட்டிருக்கிறோம். இங்கே சொர்க்கம் எனப்படுவதை வைணவர்கள் வைகுண்டம் என்ற பொருளிலே கொள்ளுகிறார்கள். அந்த நிலையில் வைகுண்டத்திலே தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு காட்சி கொடுத்து திருமாலடியவர்கள் கூடும் இடமாக சொல்லப்படும் அந்த உலகத்திலிருந்து அன்றைய தினம் விடியற்காலை வேளையிலே நம்மையெல்லாம் வந்து சந்திக்க, பூலோகத்தில் இருக்கக்கூடிய தன் அடியார்களை சந்திக்க திருமால் இறங்கி வரக்கூடியதாக அன்றைய நாளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அன்றைய நாள் முழுவதும் இயன்றதனையும் உணவு உறக்கம் முதலியவற்றை துறந்து திருமாலடியார்கள் திருமாலை குறித்த சிந்தனையிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று இந்த விடியல் காலை வேளையிலே மார்கழி மாதத்தில் மிகவும் இதமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையிலே திருமால் வைகுண்ட துவாரம் என்று சொல்லப்படும் அந்த வாசலை திறந்து கொண்டு தன்னுடைய நாச்சிமார்களோடு கூட இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கண்டு தரிசித்து அதன் பிறகு வீட்டிலும் பூஜை முதலியவற்றை செய்து திருமால் சிறப்புகளை பேசக்கூடிய நூல்களை எல்லாம் பாராயணம் செய்து ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டு என்று இப்படி அன்றைய பகல் பொழுது முழுவதையும் இறை சிந்தனையிலே கழித்து
இரவு வேளைகளில் கூட சில ஆலயங்களில் இந்த இரவு மிக நேரம் தாழ்ந்து திருமஞ்சனம் முதலிய செயல்களை செய்வார்கள். காலையிலே நடந்திருக்க வேண்டிய பல காரியக்கிரமங்கள் நேரமின்மையினாலே, அதிகமாக கூட்டம் வரக்கூடியதாலே இரவெல்லாம் கூட நடக்கும், பாதி இரவு வரையிலும் நடக்கும். அப்படி அதிலெல்லாம் கலந்து கொண்டு இறை சிந்தனையிலே ஈடுபட்டிருந்து விடியல் காலை, மறுநாள் காலை பொழுதில் குளித்து உடம்பு உள்ளம் முதலியவற்றை சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று அந்த 12வது நாள் விடியல் பொழுது, அதற்கு துவாதசி காலம் என்று பெயர், துவாதசி திதி 12வது நாள் அன்றைய காலை பொழுதில் திருமால் ஆலயங்களிலே சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே நாம் அனுஷ்டித்த அந்த விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக திருமால் அடியார்களுக்கென்று வழங்கப்படும் அந்த தீர்த்தம், திருமால் ஆலயங்களிலே, வைணவ ஆலயங்களிலே திருமாலுக்கு பூஜை செய்து முடித்த பிறகு அவருடைய திருக்கைகள் திருவடிகளை சுத்தம் செய்த அலம்பிய அந்த தீர்த்தத்தை தான் தீர்த்த பிரசாதமாக விநியோகிப்பார்கள். பெருமான் தன்னுடைய திரு அதரத்தை துடைத்ததும் கைகால்களை துடைத்ததுமாகிற அந்த தீர்த்தம் அவன் அடியார்களுக்கு மிகுந்த சிறப்புடையதாக இருப்பதாலே அந்த தீர்த்தத்தை பருகி விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். அன்றைய தினம் காலியாக இருந்த அந்த வயிற்றிற்கு இதமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை உணவிலே சேர்த்து கொண்டு காலை பொழுது சூரிய உதயம் ஆன உடனேயே உணவு உண்ண வேண்டும் என்பதும் விதி. அதன்படி நெல்லிக்காய், அகத்திக்கீரை, பருப்பு முதலியவற்றை உணவிலே சேர்த்து கொண்டு துவாதசி அன்று காலையில் அதை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து முடித்து அதை பிரசாதமாக உண்டு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். இப்படி தூக்கம் வருகிறதென்றும் பசிக்கிறதென்றும் நினைத்து 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 பொழுதை போக்குவது விரதமாகாது. இறை சிந்தனையிலே அந்த நாள் முழுவதையும் கழித்து பசி உறக்கம் முதலியவற்றை மறந்து துறந்து இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். இதை அனுஷ்டிப்பதன் மூலமாக உள்ளபடியே நாட்காட்டியிலோ அல்லது பஞ்சாங்கத்திலோ எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு முறை ஏகாதசி என்று போட்டிருப்பார்கள். அன்றைய தினம் இறை நம்பிக்கையையும் கடந்து 15 நாட்களில் ஒரு நாளாவது உணவு வழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அது ஓரளவில் உடல் உறுப்புகளுக்கும் நன்மை பயக்குவதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இறை சிந்தனையோடு கூடியிருந்தால் அது உயிருக்கும் நன்மை தருவதாக இருக்கும் என்ற விதத்தில்தான் இந்த விரத காலங்களை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கடலை கடைந்த தேவர்கள் விஷம் கிடைக்கப் பெற்று அதனால் வருந்தி இறுதியில் சிவபெருமானை சென்று சரணடைந்து அவருடைய அருளாலே திருமால் முதலிய எல்லோரும் காக்கப்பட்டார்களோ, அதே போல் வெறும் வாழ்க்கையை, உயிரை காத்து கொடுக்கக்கூடியதாய், ஆயுசை காத்து கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் விஷயத்திற்கு அப்பால் பட்டு போய் என்றும் நிலைத்த மோட்சத்தை வழங்கக்கூடியதான இறைவனை சிந்தித்து அந்த நாள் பொழுதை கழிக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்கடல் கடைந்த அந்த புராண நிகழ்ச்சியும் விரதமனுஷ்டிக்கும் இந்த விதமும் நமக்கு பறைசாற்றுகின்றன. வைகுண்ட ஏகாதசி ஆகிற அந்த மிகவும் உன்னதமான நாளில் விரதமிருந்து ஆலயங்களுக்கு சென்று இறை தரிசனத்தோடு கூடி அந்த நாளை கழித்து உணவு உறக்கம் முதலியவற்றை துறந்து பூசித்து வாழ்க்கக்கூடிய அந்த ஒரு வரத்தை நம்முடைய பெரியவர்கள் வைகுண்ட ஏகாதசி விரதமாக அனுஷ்டித்திருக்கிறார்கள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.